நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன் ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் எல்லா நாள் போல இன்றைய நாளும் ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். எஸ், இந்த உற்சாகத்தோடவே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஒரு காக்காவும் மயிலும் நீண்ட நாள் நண்பர்கள். என்ன செய்தாலும் அவங்க ஒன்னாதான் செஞ்சுட்டு இருப்பாங்க, எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த மயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொக்கு வந்து புதிதா ஒரு நண்பனா வந்து சேர்றாங்க. எப்ப பாரு அந்த மயில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பழைய நண்பன் காக்காவை மறந்துட்டு அந்த புதிய நண்பன் கொக்கோடவே வந்து எங்க போனாலும் அதே மாதிரி ஏதாவது கமிட் பண்ணா அந்த கொக்கோட போறதும் கொக்கோட பேசிட்டு இருக்கிறதும் அப்படியே இருந்தது. எதற்கு அந்த காக்கா நண்பன் வந்தா கூட பெருசா அது கவனிக்காம அது கடந்து போற அந்த சூழ்நிலை தான் ஏற்பட்டிருந்தது. இதை பார்த்த உடனே அந்த காக்காவுக்கு ரொம்ப வருத்தம். நீண்ட நாள் நண்பனா நம்ம கூட இருந்துட்டு ஒரு புதிய நண்பனுக்காக நம்மளை விட்டுட்டு இப்படி போறானே அப்படின்ட்டு அப்படி பேசிட்டு இருக்கும்போது அதோடைய நண்பன் காக்கா நண்பனே வந்துட்டு, ஏண்டா நண்பா அழற அப்படின்னு. நானும் மயிலும் எவ்வளவு நீண்ட நாள் நண்பர்கள், ஆனா இப்போ கொக்கு வந்தோன்னு பாரு எனக்கு கண்டுக்க கூட மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணுச்சு. சரி விடுடா, இதெல்லாம் சகஜம் லைஃப்ல, போலாம் போடா அப்படின்ட்டு. இல்லை என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஒரு 2-3 நாட்கள் அப்படி கடந்து போனதுக்கு அப்புறம் அந்த காக்கா நண்பன் வந்து மறுபடியும் வந்து அந்த காக்கா கிட்ட சொல்லுது, டே நீ சொன்னது உண்மைதான். இப்ப பார்த்தேன்னா எப்ப பாரு அந்த மயில் அந்த கொக்கு கூட தான்டா சுத்திட்டு இருக்காரு, விட்றா பரவாயில்ல போனா போட்டோம் அப்படின்னு. என்னடா எப்ப பாரு வந்து அழுதுட்டு சொல்லிட்டே இருப்பேன், இந்த மாதிரி என் நண்பன் என் கூட பேச மாட்டான்னு அப்படின்னு. இங்க பாருடா, நம்மளுக்கு ஒரு உறவு வேணும் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்றப்போ அந்த உறவு வந்து ஐயோ இப்படி இருக்கே நம்மளை கண்டுக்க மாட்டே அப்படின்னு சொல்றப்போ அது நம்மளுக்கு வலியை கொடுக்கும். அது வேணும்னு நினைக்கிறப்போ நான் எப்போ அது வேணான்னு வந்து முடிவு பண்ணிட்டேன், அதனால அது எந்த செயல் செஞ்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு. வாழ்க்கையில் இதே மாதிரிதான் நம்மளும் இருப்போம். ஏதோ ஒரு உறவு நம்ம கூட இருக்கும், திடீர்னு அந்த உறவு நம்மளோட விட்டு பிரியிற சூழ்நிலை ஏற்படும். ஆனா அந்த உறவு போயிடுச்சே நினைச்சு அப்படியே இருந்தோம் அப்படின்னா அந்த கவலையும் கண்ணீரும் அங்கேதான் இருக்கும். ஆனா அந்த உறவு வேணான்னு நினைப்போம், உடனே பாருங்க அது எந்த செயல் செஞ்சாலும் நமக்கு அது பெருசா கவலையே தராது. கண்டிப்பா இந்த கதையில வந்து நாம மயிலா இல்ல கொக்கா இல்ல காகமான்னு கேட்டா நம்ம மூன்றாகவுமே இருந்திருக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் நாம் பிறரிடம் காயப்படாமலும் பிறரை காயம் ஏற்படுத்தாமலும் பிறருடைய உறவுகளை சிதைக்காமலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையும் இந்த கதையில நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சிறப்பான கதை. இந்த கதையோட இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம். நினைவாய் நிஜமாய் நீ அம்மா, நித்தம் வாழ்வே
தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், உண்மையான ஒரு பூஸ்டப் இப்போ கிடைச்சா மாதிரியே ஒரு ஃபீல் வந்துருச்சு நமக்கு. இந்த ஒரு ஃபீலோடவே நம்ம இந்த நாள் இந்த தளத்துல இருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ இன்னைக்கான நாள் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஹரிபரியா பிஸியா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், இருந்துட்டு இருக்கோம். எல்லாருமே தான் யாரை கேட்டாலும் எல்லாருக்கிட்டையும் கிடைக்கக்கூடிய ஒரு பதில்னா பிஸியா இருக்கிறேன், ரொம்ப பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்டா யாராவது பிஸியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண பிஸியா இருக்கேன்னு சொல்லுவேன். என்னைக்கு வந்து ஃபாதர் டேவிட் அதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தாரு. உலகத்துல ஒரு பேரும் பிஸிலாம் கிடையாது. எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சும்மா அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப நம்ம கால் எடுத்து போன் பண்ணா எப்படி இருக்கீங்களா கேக்குறது கிடையாது, ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு தான் கேக்குறோம். கண்டிப்பா. அதுவும் ஒரு தமிழ்ல ஒரு அழகான ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நாய்க்கு நிக்கவும் நேரம், நாய்க்கு வேலையும் இல்லை நிக்கவும் நேரம் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு எல்லாருமே என்னன்னா ஓடிக்கொண்டே இருக்கிறோம், இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம் யாருக்கும் தெரியாது. ஸோ தெரியாம ஒரு திசையில, தெரியாத ஒரு பயணத்துல தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழலில் குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடுதல் ஏன் அவசியம்? ஸோ அதை தான் நீங்க என்ன பண்ண போறோம், சிந்திக்க போறோம். புதிய சிந்தனை, இது புதிய கருத்துக்கள், இதுவரைக்கும் யாருக்குமே சொல்லப்படாத அரும்பெரும் கருத்துக்கள் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா நம்ம இது பண்றதுனால அதை ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. சொல்லும்போது ஒரு திரைப்படத்துல வந்து ஒரு ஹீரோ கூட ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாருன்னா பைக்ல போயிட்டு இருப்பாரு. அப்போ பைக் பக்கத்துல ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, அந்த பக்கம் வருவார். எப்படா இருக்க, நல்லா இருக்கியா அப்படிமா, நல்லா இருக்கேன், சாப்பிட்டியா, சாப்பிட்டா, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, காமாட்சியும் இவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு ஒரு 2-3 பேரை சொல்லி என்ன பண்ணுவார், கேட்பார். ஒரு ஆண் பேரையும் பெண் பேரையும் சொல்லி கேட்பார். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, சரி ஓகே கேட்டா சொல்லு அப்படின்னு அவர் அந்த பக்கம் இடது பக்கமா போயிடுவார். இவர் ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிடுவார், ரோட்ல போயிடுவார். போனதுக்கப்புறம் இந்த ஹீரோ வந்து நண்பர்கிட்ட கேட்பார், என்ன யாரும் ஃப்ரெண்டா தெரிஞ்சவனா? இல்ல எங்க அண்ணன். என்னது அண்ணனா இப்படி பேசிட்டு இருக்கா? அப்ப அந்த இவங்க 2 பேர் சொல்லி அது யாரு, அது எங்க அப்பா அம்மா. இந்த அளவுக்கு தான் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கடன் ஓடக்கூடிய வேகமான உலகத்துல இருந்துட்டு இருக்குது. அதை நகைச்சுவையாக என்ன பண்ணிருப்பாங்கன்னா குத்தி காட்டி இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியான சொல்லி குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடுதல் ஏன் அவசியம்? முதல் காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே எமோஷனலி ஈஸியா என்ன ஆயிரும் அப்படின்னா அட்டாச்சு, அதே நேரத்தில் ட்ரிகர் ஆகிறது ஈஸியா எளிதில் ட்ரிகர் பண்ணிடும். நீங்க சொன்ன கதையில கூட அந்த பாத்தீங்க அப்படின்னா, அந்த காகத்திற்கும் மயிலுக்குமான அந்த நட்பு, அது ஒரு எமோஷன். அப்போ அது எனக்கு சொந்தமான ஒன்று, என்னோட இருக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிற ஒன்று இன்னொருத்தரோடு ரொம்ப நெருங்கி பழகின்ற பொழுது என்னால் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ அந்த எமோஷனல் பிரச்சனை என்ன ஆகுது, வருது இல்லையா? ஸோ அப்போ அந்த எமோஷனல் பாண்டை வந்து ரொம்ப ரொம்ப வலுப்படுத்துவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடுகின்ற பொழுதுதான். ஏன்னா அந்த நேரத்தில் அப்பா அம்மா கிட்ட பேச முடியும். இன்னொன்று என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த மறந்துடுவோம். அது நான் ஞாபகத்துல வச்சிருக்கோமா இல்லையானே தெரியாது. அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டை வேற யாராலும் இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அதுபோல ஒரு கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவு, அந்த சப்போர்ட்டை போல வேற யாராலும் யாருக்கும் என்ன ஈடுகட்ட முடியாது, கொடுக்கவே முடியாது. ஆனா இதை நம்ம என்ன பண்றோம், பல நேரங்கள்ல மறந்து விடுகின்றோம். அம்மா அப்பாட்ட பேசுறதுக்கு நேரம் கிடையாது, அம்மா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரம் கிடையாது, கணவன் மனைவிக்கு இடையில பேசுறதுக்கு நேரம் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பதற்கு நேரம் கிடையாது. ஆனால் இந்த உறவு கொடுக்கக்கூடிய ஆதரவை காட்டிலும் வேற எந்த உறவாலும் இந்த உலகத்தில் எதையும் கொடுத்து விட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் ஸ்ட்ராங் என்ன பண்ணும், நம்ம உருவாக்க வேண்டும். அதற்காகவே நேரத்தையும் நாம் வந்து கிரியேட் பண்ண வேண்டும்ன்றத நம்ம இன்னும் இந்த தளத்துல இருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். தொடர்ந்து பேசலாமே, பார்த்த பகுதி பார்க்கலாம். பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன், நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன், நான் எதற்கும் அஞ்சிடேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும்
சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும், என்னை தேற்றும். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடே, நான் எதற்கும் அஞ்சிடே. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடே, நான் எதற்கும் அஞ்சிடே. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அந்த திருப்பாடல் 23 இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய இருக்கக்கூடிய இறைவசனங்கள். பிரியமானவர்களே, இந்த திருப்பாடலினுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் தாமே ஒரு மெய்ப்பனாக இருக்கிறார், ஆடுகளை மேய்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே ஆண்டவர் எப்படி ஒரு ஆயனாக இருந்தால் எப்படி தனது மந்தைகளாகிய மக்களை அவர் மேய்த்து வழி நடத்துவார் என்பதை உருவகப்படுத்தி இந்த திருப்பாடலை அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆயன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? ஆடுகளினுடைய தேவைகளை அறிந்தவனாக இருப்பான். அதே போன்று அவற்றை ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான். சரியான பாதையிலே அந்த ஆட்டு மந்தையை வழிநடத்தக்கூடியவனாக அவன் இருப்பான். ஆக இத்தகைய தனித்துவம் வாய்ந்த மேய்ப்பரின் பண்புகளை தாவீது அரசர் தாமே ஆண்டவருக்கு பொருத்தி பார்க்கிறார். ஆண்டவர் என்பவர் ஆடுகளாகிய நம்மை அவர் மேய்த்து வழிநடத்துகிறார். நமக்கு தேவைகளை அவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். நமது தேவைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். அதே நேரத்திலே அவர் நம்மை ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு முன்பாக அவர் வழிநடத்தி செல்லக்கூடிய அவர் எந்த எதிரிகள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும் அவர் நமக்கு முன்பாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. எனவேதான் தாவீது ஆசிரியர் அவர்கள் மிக அழகாக சொல்கிறார்கள், ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் எதற்கு பயப்பட வேண்டும்? நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவர் என் ஆயன், அவரே எனது மேய்ப்பராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதோ இந்த திருப்பாடல் ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கின்ற பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே எனது ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவர் தான் எனக்கு ஆயராக இருப்பதனால் என்னை அவர் பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார், எனக்கு தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆக நான் பயப்பட வேண்டும்? எதற்கு நான் அஞ்ச வேண்டும்? அவரது அரவணைப்பு என்னை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், பசும்புல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாற செய்கிறார். இந்த பசும்புல் வெளி என்பது பசுமை நிறைந்த ஒரு பகுதியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆடுகள் அங்கே மேய்ந்து விட்டு நல்ல முறையில் இளைப்பாறும், தான் உண்டதை அவைகள் அசை போடக்கூடிய ஒரு இடமாக அந்த இடமானது அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே நம்மை அத்தகைய புல்வெளியிலே இளைப்பாற செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகளை நாம் அனுபவித்து இருக்கிறோம். அது மாதிரியான நேரங்களிலே ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து நம்மை அந்த புல்வெளியிலே இளைப்பாற செய்கின்றார். ஏனென்றால் நமக்கு பலவிதமான தேவைகள் இருக்கிறது. உடல் தேவையானது இருக்கிறது, மனதிற்கு அமைதியானது தேவையாக இருக்கிறது, ஆன்மீகத்திலே நிம்மதியானது தேவையாக இருக்கிறது. ஆக இத்தகைய கொடைகளை, வரங்களை ஆண்டவர் தாமே நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆக உன்னத தேவனிடத்திலே நாம் வருவோம், எந்த குறையும் இன்றி அவர் நம்மை பாதுகாக்கிறார். இதோ ஆண்டவர் எனக்கு புத்துயிர் கொடுக்கிறார். தாவீது ஆசிரியர் அவர்கள் பாடுகிறார்கள், ஆண்டவர் எனக்கு புத்துயிர் கொடுக்கிறார், தமது பெயருக்கேற்ப நீதியை அவர் விளங்க செய்கிறார்.
ஆக புத்துயிர் கொடுக்கக்கூடிய தேவன். நான் கவலைகளோடு மன குழப்பங்களோடு இருக்கின்ற நேரத்திலே என்னை தோள் கொடுத்து தட்டி கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கக்கூடியவராக, என்னை அரவணைக்கக்கூடியவராக அவர் இருக்கின்ற பொழுது அதுவும் எனக்கு ஒரு புத்துயிராக இருக்கிறது. அந்த தைரியத்திலே எழுந்து நடக்க எனக்கு தேவையான ஆசிரியம் அருளையும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் புத்துயிர் பெறுகிறேன், வல்லமை பெறுகிறேன். அதே நேரத்திலே அவர் தனது நீதிக்கேற்ப எனக்கு நீதியை வழங்கி கொண்டிருக்கிறார். நான் தவறு இழைக்கின்ற பொழுது அவர் அன்போடு அதை சுட்டி காட்டி என்னை நேரிய வழியில் அவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். புத்துயிர் கொடுப்பது மட்டுமல்லாமல் என்னை நேரிய வழியிலே நீதியோடு வழி நடத்தி என்னை ஆசீர்வதிப்பவராகவும் ஆண்டவர் தாமே இருந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எந்த தீங்கிற்கும் நான் அஞ்ச மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் தாமே என்னோடு இருக்கின்றார். அவரது கோலும் நெடும் கலியும் என்னை தேற்றக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அப்படி என்றால் என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே நிறைய இருள் சூழ்ந்த பக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய தவறுகள், நான் நிறைய நேரங்களிலே என்னை அறியாமல் செய்த குற்றங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே தனது அன்பின் வழிபாட்டிலே அவர் அனைத்தையும் மன்னித்து கொண்டிருக்கிறார், என்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். என்னை நான் புத்துயிர் பெற்றவனாக, என்னதான் நான் இருளிலே இருந்தாலும் என்னை ஆசீர்வதிக்கக்கூடியவர், என்னை அரவணைக்கக்கூடியவர், என்னை தொட்டு தூக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் என்ற தைரியத்திலே நான் இருக்கின்ற பொழுது எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது எந்த தீங்கும் என்னை அணுக முடியாது. எனவே அந்த தைரியத்தோடு என்னால் சொல்ல முடியும், ஆண்டவர் எனது ஆயராக இருக்கிறார், எனக்கு எந்த குறைகளும் இல்லை. பிரியமானவர்களே, நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம். இறைவனை நமது ஆயராக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம். எப்படி தாவீது அரசர் ஆண்டவரை மெய்ப்பராக கருதினாரோ அதே போன்று நாமும் ஆண்டவரை மெய்ப்பராக கருதுவோம். அவர் நம்மை தேற்றக்கூடியவராக இருக்கிறார், பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், நமது தேவைகளை அவர் நிறைவேற்றி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நல்ல வேளையிலே அவரை நோக்கி ஜெபிப்போம். இந்த நாளை அவரது பாதத்திலே வைத்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, இதோ உமது திருமுன்னிலையிலே இருக்கக்கூடிய எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். நீரே எனது ஆயராக இருக்கிறீர். நாங்கள் எந்த குறையுமின்றி உமது அரவணைப்பிலே இருக்க இந்த நாள் முழுவதையும் உமது திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் இன்றைய நாளிலே நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு தேவையான உடல் நல சுகத்தையும் அமைதியினையும் கொடுத்து எங்களோடு சேர்ந்து நாங்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நீரே ஆயனாக, நீரே திடம் கொடுக்கக்கூடியவராக, நீரே பலத்தை அளிப்பவராக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நல்வழிப்படுத்துவீராக. ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடுதல் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அது ஏன், அதற்கான காரணங்களை பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்து என்ன காரணம் சொல்லுங்க. வீட்டுல யாரோ ஒருவர்கிட்ட நம்ம எங்கேயாவது யாராவது பார்த்தோம்னா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறப்போ ஏதோ இருக்கும் அப்படின்னு ஒரு பதில் வருது அப்படின்னா அப்போ அவங்க ஏதோ ஒன்று வந்து அந்த குடும்பத்துல மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். ஒரு கணவன் கிட்ட வந்து ஒரு நேரம் செலவிடுறதுக்கு வந்து இல்லை நேரம் செலவிட முடியல, ஆனால் எனக்காக அவர் ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாரு, மற்றபடி ரீல்ஸ்லாம் நல்லா பார்க்குறாரு, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மனைவி சைட்லேருந்தோ இல்லை ஒரு கணவன் சைட்லேருந்தோ ஒரு சில புகார்கள் வரும் அப்படின்னா அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே நேரம் வந்து அவங்களுக்காக செலவிடாமல் வேற ஏதோ ஒரு செயலுக்காக செலவிடுறாங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல மனநலம் அப்படின்றது பாதிக்கப்படும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். இந்த மன அழுத்தம் அப்படின்னு விடுத்துட்டு இந்த ஃபேமிலியோடு நம்ம போய் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ தயவு செஞ்சு இந்த ரீல்ஸ் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்றது நேரத்தை அந்த ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நம்ம அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வந்து ஃபீல் பண்ணலாம். இப்போ அதாவது ஒரு நாள் எனக்கு வந்து ரொம்ப மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு நாள், அது என்னோட வேலைப்பளுவின் காரணமாக இருக்கலாம், இல்லை நான் சந்திக்கக்கூடிய மனிதர்களின் காரணமாக இருக்கலாம், இல்லை எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு தோல்வியின் காரணமாக கூட என்ன பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டே அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடிய இயல்பான ஒரு சில நாட்களும், அதுவும் ஒரு இரு நாட்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த நாட்களில் குடும்பத்தினரோடு வந்து நான் ஒரு சமூக வலைதளத்தில் வந்து ஒரு இமேஜ் ஒன்று பார்த்தேன். ஒரு தந்தை பகல் முழுவதும் வேலைக்கு என்ன பண்ணுறாரு, போறார். அப்போ அவர் மண்டைக்கு மேலே ஒரு பேட்டரி இருக்குது. காலைல வேலை கிளம்புறப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜாக க்ரீன் கலரில் இருக்குது. அப்புறம் மதிய நேரம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி ரிட்டன் ஈவினிங் வீட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் டெட் ஆக போகிற நிலைமையில் என்ன வருது. வீட்டுக்கு கதவு தவிர அந்த குழந்தைகளை பார்த்து அடுத்த செகண்ட் அந்த பேட்டரி என்ன திரும்ப ஃபுல் சார்ஜ் க்ரீன் ஆகிடும். ஸோ அந்த ஒரு இமேஜ் அதில் வந்து பார்த்தது. இது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் அதனுடைய அந்த அருமை என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். வீட்டில் இருக்க எத்தனையோ தந்தைகள், எத்தனையோ தாய்மார்கள் வேலை நிமித்தமாக வெளியே போயிட்டு வராங்க.
வீட்டுக்குள்ள வந்தோடனே அந்த குழந்தையோட முகத்தை பார்த்த உடனே அந்த குழந்தைகளோட நேரத்தை செலவிடுறப்போ ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி கிடைச்சிடும். இப்படியும் ஒரு சில ஃபேமிலி இருக்குது. இன்னொரு ஃபேமிலி எப்படி இருக்குன்னா, வீட்டுல வந்து குழந்தைங்க ஏதாவது ஒரு சில விஷயத்தை கலத்தி போட்டு வந்து வேலையை பார்த்துட்டு வரேன், அங்கேயும் வந்து இதை கலைச்சி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகக்கூடிய சூழலும் இருக்கிறது. அப்ப ரெண்டுமே இருக்குது. இதுல எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அதுக்கு ஏற்றார் போல நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏறுறதும் ஸ்ட்ரெஸ் இறங்குறதும். முதல் விஷயத்தை தேர்ந்தெடுத்தோம், என் குடும்பத்தினரோடு, என் குழந்தைகளோடு, என் மனைவியோடு, என் பெற்றோரோடு, என் பிள்ளைகளோடு, என் கணவனோடு நேரத்தை செலவிடுறத நான் மகிழ்ச்சியா நான் உணர்கிறேன் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணாது, ரெடியூஸ் இல்ல. எனக்கு அவங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பார்த்தா கூட நான் பயங்கர எமோஷனல் டென்ஷன் ஆகிறேன் அப்படின்னா நிச்சயமா இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஒரு 80% இருக்குன்னா அது 100 என்ன பண்ணிடும், கம்ப்ளீட் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் நம்ம எதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடுதல் நிச்சயமாக ஸ்ட்ரெஸ்ஸை ரிடியூஸ் பண்ணுவதற்கான ஒரு மிகப்பெரிய வழி. கண்டிப்பா எந்த ஆப்ஷனை வந்து நம்ம எடுக்க போறோம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்றதுக்குன்றது நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மார்ச் 23 புனித துரிபியுஸ். ஸ்பெயின் நாட்டின் அரசரான மாங்கிரோவேஹோ என்பவருக்கு கிபி 1538ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் நாள் பிறந்தார் துரிபியுஸ். புனித மரியன்னையின் மீது அதீத பக்தியோடு இருந்த துரிபியுஸ் ஜெபமாலை ஜெபித்து சனிக்கிழமைகளில் நோன்பிருந்து மரியன்னையிடம் மன்றாடினார். சலமான்கோ பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறை பேராசிரியராக பணியாற்றிய இவர் கிபி 1575ஆம் ஆண்டு பேரரசர் பிலிப்பினால் கிரானடா பகுதியின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். குருவாக மக்களுக்கு இறைபணிகளை செய்ய விரும்பிய துரிபியுஸ் குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1578ஆம் ஆண்டு குருவாக அருட்பொழிவு பெற்றார். ஸ்பெயின் நாட்டு மக்களுக்கு இறைபணிகளை செய்த இவர் கிபி 1580ஆம் ஆண்டு மே 24ஆம் நாள் லிமா நகரின் பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். காலம் நமக்கு சொந்தமானது அல்ல, எனவே நாம் அதற்கு கண்டிப்பாக கணக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறிய துரிபியுஸ் காலத்தின் உன்னத தன்மையை உணர்ந்து பணி செய்தார். சுமார் 1.5 மில்லியன் மக்களுக்கு மேல் திருமுழுக்கு கொடுத்து பள்ளிகள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகளை கட்டி எழுப்பிய பேராயர் துரிபியுஸ் கிபி 1606ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் நாள் விண்ணகம் அடைந்தார். சுமார் 26 ஆண்டு காலம் பேராயராக மக்களுக்கு இறைபணிகள் செய்த துரிபியுசினை திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாதப்பர் கிபி 1726ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் நாள் புனிதராக உயர்த்தி மக்களின் உரிமைகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித துரிபியுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தங்களது உரிமையினை இழந்து தவிக்கின்ற மக்களுக்கு உரிமைகள் கிடைக்க, மனித மாண்பு போற்றப்பட ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. சோ சிறப்பான நாள். குடும்பம் அப்படின்னாலே எல்லோருக்குமே பிடித்தமான ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு நல்லது ஒரு குடும்பத்தை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்தது என்னன்னா, இந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறப்போ அது என்ன கிடைக்கும் நமக்கு ஆதாயம், அதுதான் எனக்கு நம்ம ரீசன்ஸ் நம்ம நிறைய. இது வந்து ஒரு லைஃப் லாங் மெமரிஸ் என்ன பண்ணும், கிரியேட் பண்ணும், வளரும் நினைவுகள். எனக்கு எல்லாருமே வந்து ஃபேமிலியா எங்கேயாவது ஒரு ட்ரிப் இருந்த ஒரு விஷயத்தையோ ஏதோ ஒன்று நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதை பத்தி கதையா சொல்றதுக்கு உங்ககிட்ட நிறைய கதைகள் இருக்கும், என்கிட்ட நிறைய கதைகள் இருக்கும். நிகழ்ச்சி பார்த்துக்கூடிய அன்பர்கள் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் நீங்க வந்து முதல் கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுனீங்க, உங்க தலை கிறிஸ்மஸ் எப்படி இருந்துச்சு, இல்ல வந்து அவங்களுடைய ஈஸ்டர் திருநாட்கள் நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, இப்ப எவ்வளவு கேள்விகள் கேட்டா அந்த மலரும் நினைவுகள் அது எல்லாமே ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும் இல்லையா பிரைன்ல. சோ இந்த மாதிரியான மெமரிஸ் கிரியேஷன்ஸ் எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான். எனக்கு காலேஜ் படிக்கிறப்ப படத்துக்கு போக ரொம்ப எப்பவுமே திரைப்படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனா திரைப்படம் நண்பர்களோட சேர்ந்து பார்க்க போயிருக்கிறேனா அப்படின்னு கேட்டா அதிகப்படியா என்னன்னா எங்க அப்பா கூட எங்க அம்மா கூட அதிகமா என்ன பண்ணிருக்கேன்னா திரைப்படம் பார்க்க போயிருக்கேன். அது குறிப்பா நான் கல்லூரி படிக்கக்கூடிய படம். ஏன்னா சில படங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம டேஸ்ட் என்ன ஆகாதுன்னா செட் ஆகாது. அப்புறம் ஒரு வழி இல்லாம அம்மா என்ன பண்ணிடுறது, கூட்டிட்டு போறது. அம்மாவுக்கு அந்த படத்துடைய கதை என்னன்னோ
தெரியாது, அது புரியாது. பட் சில டைம் கூட உட்காந்துருக்கிறப்ப அதை என்ன பண்ணிக்குவாங்க, கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. சில திரைப்படங்கள் அப்பாவோட உட்காந்து பார்க்க என்ன பண்ணுன்னா பிடிக்கும். அப்போ அவங்களோட என்ன பண்றது போகிறது. ஸோ இப்போ இதெல்லாம் என்னன்னா இன்னைக்கு அதை நினைச்சு பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமா மலரும் நினைவுகள் என்ன பண்ணும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மலரும் நினைவுகளை எது உருவாக்கும்னா குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடுதல் ஒன்றே உருவாக்கும். இன்னும் குடும்பத்தோடு செலவிடும் போது என்னென்ன நன்மைகள் ஏற்படும்ன்றதை தொடர்ந்து பேசலாமே. பார்த்து பகுதி பார்க்கலாம். ஒரு ஊர்ல உப்பிலிங்கிற ஏழை விவசாயி இருந்தாரு. அவரு ரொம்ப இரக்கம் குணம் படைச்சவரு, வெகுளியாயே இருந்தாரு. ஆனா குழந்தைகளுடன் வறுமையில வாடினாரு, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம திணறினாரு. மனைவி சொன்னா, நம்மகிட்ட தான் 2 எருமை மாடுகள் இருக்குல்ல, ஒன்னை வித்துவிட்டு வறுமையை போக்கிக்கலாம்ல, போய் வித்துட்டு வாங்க. நல்ல முடிவு என்று எருமையை சந்தைக்கு ஓட்டி கொண்டு போனார். வழியில எதிரே ஒருவன் குதிரையை ஓட்டி கொண்டு வந்தான். அவன் கேட்டான், எருமையை விற்பதை விட குதிரையை விற்பது எளிதாயிற்றே, இதோ உன் எருமைக்கு பதில் நான் குதிரையை தரலாமா? சரி என்று குதிரையை வாங்கி ஓட்டி கொண்டு போக பாதி தூரத்தில் தான் பார்த்தார், அந்த குதிரைக்கு ஒரு கண் குருடு என்று. சோகமாய் போய்கொண்டிருந்த போது எதிரே ஒருவன் பசுவை ஓட்டி கொண்டு வந்தான். ஏன் சோகமாய் இருக்கிறாய் என கேட்க இவன் விஷயத்தை சொன்னான். கவலைப்படாதே, அந்த குருட்டு குதிரைக்கு பதிலாக இந்த பசுவை ஓட்டி கொண்டு போ, நல்ல விலைக்கு போகும். மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டு போன போதுதான் பார்த்தார், அந்த பசுவுக்கு கால் நொண்டி என்று. மீண்டும் கவலையாகி போனார். எதிரே ஒருவன் ஆடு ஓட்டி கொண்டு வந்தான். அவன் கேட்டான், ஏன் இந்த சோகம்? இவன் விஷயத்தை சொல்ல, கவலைப்படாதே, இந்த நொண்டி பசுவுக்கு பதிலாக என்னுடைய ஆட்டை நடத்திக்கிட்டு போ, கொண்டு போ, நல்ல விலைக்கு போகும். மகிழ்ச்சியோடு ஆட்டை வாங்கி கொண்டு கிளம்பினார். நடக்கத்தான் தெரிந்தது, அந்த ஆடு நோய் ஆடு, நொண்டி ஆடு, நோஞ்சான் ஆடுன்னு செருமி இருமிக்கிட்டே வந்துச்சு. மீண்டும் சோகமாகி போனார். எதிரே ஒருவன் ஒரு வெட்டக்கோழியோடு வந்து கொண்டிருந்தான். ஏன் இந்த சோகம் என்று கேட்க இவன் விஷயத்தை சொல்ல, பாவம் நீ இந்த நோய் ஆட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ, இந்த வெடக்கோழியை கொண்டு போய் குடு, இது நல்ல விலைக்கு போகும். மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டு கக்கத்தில் கோழியை இடுக்கியபடி போன போதுதான் தெரிந்தது, அது குருவி போன குருவ கோழின்னு. ஆடாடா, என்ன பண்றது? இவனுக்கு பசி எடுக்க துவங்குச்சு. கையில வேற பணம் இல்லை. சாலையோர சிற்றுண்டி கடையில இந்த கோழியை கொடுத்துட்டு உணவு கேட்டான். அது குருவி போன கோழிங்கிறதுனால கொஞ்சம்தான் உணவை கட்டி கொடுத்தான் அந்த கடைக்காரன். கொண்டு போய் ஒரு ஆலமரத்தடியில வச்சுட்டு முகம் கழுவிட்டு வந்து பொட்டணத்தை அவுத்தப்போ ஒரு வயிறு ஒட்டி போன பிச்சைக்காரன் ஒருத்தன், ஐயா 10 நாளா நான் பட்டினி, பச்சை பட்டினி, கண்ணு இருட்டிக்கிட்டு வருது, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்க, அப்படியே அதை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு களைப்போட பசியோட கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாவை பார்த்த மாத்திரத்துல ஆனந்தத்துல பிள்ளைகள் சொல்லி குதிச்சாங்க, ஐயா ஜாலி, அப்பா கை நிறைய காசு கொண்டு வந்திருப்பாரு, கறி எடுத்து சமைச்சு சாப்பிடலாம், விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கலாம். போனவன் களைப்போடு தண்ணீர் கொண்டு வர சொல்லி அதை குடித்து விட்டு துண்டை எடுத்து தரையிலே தட்டி விட்டு உட்கார்ந்து நடந்ததை ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தான். கதை கேட்பது போல குழந்தைகள் ஆர்வமாய் அதை கேட்க ஆரம்பித்தன. எருமையை கொடுத்து விட்டு குருட்டு குதிரையை வாங்கியதையும், குதிரையை கொடுத்து விட்டு நொண்டி பசுவை வாங்கியதும், பசுவை கொடுத்து விட்டு நோய் ஆட்டை வாங்கியதும், ஆட்டை கொடுத்து விட்டு குருவ கோழி வாங்கியதும், கோழியையும் கொடுத்து விட்டு கொஞ்சம் சோறு வாங்கியதையும், அந்த சோறையும் பசியோடு கேட்டவனுக்கு கொடுத்து விட்டு வந்ததையும் சொல்ல ஆறுதல் படுத்தினாள் மனைவி. நல்லதுதானே செஞ்சிருக்கீங்க நீங்க, வயிறு ஒட்டிய பிச்சைக்காரனை பசிக்க விட்டுட்டு நீங்க மட்டும் எப்படி புசிக்க முடியும்? கவலையை விடுங்க, நீங்க வருவீங்கன்னு நான் வேலைக்கு போய் அந்த காசுல கறி எடுத்து காய்ச்சி வச்சிருக்கிறேன், சோறு காய்ச்சி வச்சிருக்கேன், இந்த குழந்தைகளோடு சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க. பசியாறி விட்டு எல்லோரும் படுக்க போய் விட்டார்கள். அடுத்த நாள் அதிகாலை வாசல் கூட்டி சாணி தெளிக்க கதவை திறந்தவளுக்கு இன்ப அதிர்ச்சி. வீட்டு வாசலில் அவர்களது அதே அருமை எருமை, துள்ளி குதித்தபடி குதிரை, நிறைமாத சினை மாடாய் ஒரு பசுமாடு,
கடா சைஸ் முரட்டு ஆடு, துரு துருவென்று வெடக்கொழி, அதோட ஒரு சோற்று பொட்டணம் எல்லாமே அங்கே இருந்தன. ஓடிப்போய் கணவனை எழுப்பி கூட்டி வந்து காட்ட அவன் சொன்னான், தர்மம் தலை காக்கும் புரிகிறது, இதெல்லாம் யார் வேலை என்று தெரியவில்லையே. மறுத்து சொன்னாள் இவள், இல்லை இல்லை, இது கடவுளின் வேலையாகத்தான் இருக்கும். இப்படித்தான் நல்ல நல்ல எண்ணங்களிலே செயல்களிலே தான் ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். மறவாதே நட்பே, ஏமாளிகளை ஏய்த்து கொண்டே இருப்பவரிடம் கடவுள் எப்படியும் கணக்கு கேட்பார். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நாம் குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். அது ஏன் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதுல அடுத்தது என்ன காரணம் சொல்றாங்க? இப்ப இருக்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளும் பல சண்டைகளும் வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் புரிதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பது தான் இல்லையா? அது கணவன் மனைவிக்குள்ள இருக்கட்டும், இல்லைன்னா அப்பா அம்மா பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல குழந்தைங்களோட இருக்கட்டும். ஸோ எதனால அப்படின்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அங்க இல்லாமல் இருப்பது. அதுவே நம்ம இந்த குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தர் பத்தி ஒருத்தர் பேசும்பொழுது தெரியும், இவங்க வந்து இந்த நேரத்துல இப்படி பேசுவாங்க, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வார்த்தைகள் இப்படி மாறும். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போ அவர் ஏதோ ஒரு கோவத்துல பேசினா கூட ஆப்போசிட்ல இருக்கவங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டா கூட நம்மளால புரிஞ்சுட்டு அதை சொல்ல முடியும், இல்ல அவர் வந்து இந்த கருத்தோட தான் சொல்ல வந்தாரு, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. அது எப்போ நமக்கு புரிய வரும் அப்படின்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றப்போதான். கண்டிப்பா இதுக்கு ரொம்ப பெரிய உதாரணம்லாம் தேவை. எளிய உதாரணம் என்ன சொல்லலாம்னா, ஒவ்வொரு குழந்தையும் இந்த சின்ன வயசுல 2-3 வயசு ஆகிற வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு மழலை பேச்சுகள் மாறாத வரைக்கும் அந்த குழந்தை என்ன சொல்லுதுங்கிறது அம்மாவுக்கு என்ன பண்ணும், அம்மாவால மட்டும்தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணவே முடியும். அப்பாக்களுக்கே கூட சில நேரங்கள் என்ன சொல்றது புள்ளா அப்படின்னு கேட்ட உடனே அம்மா சொல்லுவாங்க இதைத்தான் சொல்லுது அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிய வரும். ஏன் அப்படின்னா அந்த நேரத்தை அந்த தாய் அந்த குழந்தையோட அதிகப்படியான நேரம் செலவிடுறதுனால அது எப்படி பேசும், கோவத்துல என்ன சொல்லுது, அது இயல்பா என்ன சொல்லுது, அது கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமான பொருள் என்ன, அது என்ன, அந்த லாங்குவேஜுக்கு நீங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது. ஆனா அந்த லாங்குவேஜ் லவ் லாங்குவேஜ் என்ன பண்ணும், புரிந்து கொள்ள முடியும். அதுதான் அப்போ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எங்க அப்பா எப்படி பேசுவாரு, எங்க அம்மா எப்படி பேசுவாங்க, எங்க அம்மா இந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கடந்த முறை ஊருக்கு போயிட்டு வர்றப்போ எப்பவுமே ஊருக்கு போறப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டோ இல்லை குழந்தைங்க எனக்கு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கிஃப்ட்டோ என்ன பண்ணுவாங்க, ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க டிராயிங்ஸ் ஏதாவது அப்போ இது மாதிரி என்னோட 2வது பெண் குழந்தை என்ன பண்ணுவோம், டிராயிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு ஊருக்கு போறப்போ அதை வந்து எடுத்துட்டு போக சொல்லி ரிமைண்ட் பண்ணி, ஏன்னா யூஸ்வலாக எனக்கு இந்த மறதி பயங்கரமான ஒரு பெரிய பிரச்சனை. அதனால என்ன சொல்லுச்சுன்னா, நாங்கள் கார்ல போயிட்டு இருக்கும் போது சொல்லுது, அப்பா யாருக்கும் தெரியாம என்ன பண்ணிரு எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே எங்க அம்மா எல்லாரும் என்ன தெரியாம எடுத்துட்டு போக சொல்றா, எதுவும் தெரியாம எடுத்துட்டு போக சொல்ல, இல்ல அவ எனக்கு கொடுத்த கிஃப்ட்டை மறக்காம எடுத்துட்டு போங்கிறத தெரியாம எடுத்துட்டு போ. ஏன்னா அந்த வார்த்தைகள் அவளுக்கு என்ன, அது மறக்காமங்கிற வார்த்தை பயன்படுத்துது. அப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது தான் நம்முடைய குழந்தைங்களோ நம்முடைய பெற்றோர்களோ அவங்க சொல்லக்கூடிய தவறான வார்த்தைகளும் கூட அவங்க சொல்லக்கூடிய பொருள் என்ன, அந்த அர்த்தத்தின் பொருள் என்ன அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்துக்க முடியும். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான். கண்டிப்பா ஜெரோ, இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரும். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன் அவசியமாகுது அப்படிங்கிறதான் பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? ஒரு மனுஷனா இருக்கிறவன் எமோஷனலா வந்து எவ்வளோ ரீதியில வந்து பாதிக்கப்படுவாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல எல்லாருமே வந்து எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு யாராவது சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு. அது நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சிட்டாலோ, இல்லை ஒரு எக்ஸாம் எழுதி அதில் ஃபெயிலியர் ஆகிட்டாலோ, ஏதோ லைஃப்பில் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தில் போய் நம்ம உட்கார்றப்போ நம்ம இந்த ஃபேமிலியோடைய சப்போர்ட் இருக்குல்ல, அது பண்ணுறப்போ அந்த எமோஷனல் சப்போர்ட் நம்மளுக்கு இன்னொரு வந்து ஒரு புதுசாக ஒரு உயிர் பிறந்த மாதிரி இருக்கும். நம்ம புது ஒரு யுகத்தில் வந்து ஒரு புதுசாக அச்சீவ் பண்ணுற நிறைய சக்ஸஸை வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அந்த எமோஷனல் சப்போர்ட். அது கண்டிப்பா சின்ன குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது இருக்கு பாத்தீங்களா, அப்போ கூட போகக்கூடிய அந்த பெற்றோர், குறிப்பா அப்பாவோ இல்ல அம்மாவோ ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறப்போ அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய எமோஷனல் சப்போர்ட் அது வந்து அதுக்கு ஈடு இணை வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரைடா, நானும் அப்படி ப்ரைடா ஃபீல் பண்ணியிருக்கிறேன். எனக்கு சின்ன வயசுல ஸ்கூல் 11th 12th அப்போ படிக்கிறப்ப எங்க அப்பா ஃபர்ஸ்ட் அட்மிஷன் டைம்ல என்ன பண்றாரு, கூட்டு போறாரு. அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லாரும் எங்க அப்பாவுக்கு என்ன பண்றாரு, வணக்கம் வைக்கிறாங்க. சரி, எனக்கு பார்த்தோன்னே எனக்கு அது நமக்கு ஒரு கர்வமான ஒரு ப்ரைடான ஒரு மொமெண்ட். அப்போ ஒவ்வொரு டைம் நான் என்ன பண்ணுவேன், எங்க அப்பா ஸ்கூலுக்கு என்னை கூப்பிட வர்றதுக்கோ இல்ல பார்க்க வர்றதுக்கோ எதுக்கோ வந்தாருன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ அதே வேலையை இப்போ நான் தந்தையான பிறகு குழந்தையோட பள்ளிக்கு அடிக்கடி செல்ல வாய்ப்பு கிடையாது. எப்போது ஊருக்கு போறப்பதான் கொண்டு போய் விட்டுறதுக்கோ இல்லை கூப்பிட வர்றதுக்கோ டைம் கிடைக்கும். கூப்பிட வரும்போது அந்த டைம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய ஸ்டாஃப்ஸாக இருக்கலாம், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம், கூப்பிட்டு எங்க அப்பா. ஸோ இதுதான் அந்த எமோஷனல்
சப்போர்ட். அதுவும் குறிப்பா நம்ம எப்போ இந்த மாதிரியான எமோஷனல் சப்போர்ட் நமக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் டைம்ஸ், வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய கடினமான நேரங்கள். அந்த டைம் அப்பா கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளோ, அம்மா கிட்ட இருந்து வந்துக்கூடிய அதெல்லாம் பாத்துக்கலாம்டா அப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தைகளோ, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, என்ன பிரச்சனைனாலும் நம்ம சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியோ கணவனோ சொல்லக்கூடிய வார்த்தைகளோ, அந்த எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு வலிமை வேற எதுவும் கொடுக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட வலிமைகளை நாம் நம்முடைய குடும்பத்தினருக்கு கொடுப்பதற்கும் நம்முடைய குடும்பத்தினரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகம் என்னும் இலக்கியத்தில் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று இரண்டாம் கருத்தினை பார்க்கவிருக்கின்றோம். இரவாத உடலை அடைந்தவர் மண்ணின் மேலை வான்புகழ் நட்டானும் மாசில் சீர் பெண்ணினுள் கற்புடைய பெற்றானும் உண்ணு நீர் கூவல் குறைவின்றி தொட்டானும் இம்மூவர் சாவா உடம்பு எய்தினார். மாசில் சீர் பெண்ணினுள் கற்புடைய பெற்றானும். இந்த இரண்டாம் செய்தி சுட்டுகின்ற பொருள் என்ன? பெண்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த பெண்களுள் மாசு இல்லா தன்மையோடு, கற்புடைய திண்மையோடு, மேன்மை தன்மையோடெல்லாம் இருக்கின்ற பெண் இருக்கிறாரே, அந்த ஒரு பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொண்ட ஒருவன் அவர் இரவாத புகழ் உடம்பை கொண்டவர் என்கிற ஒரு பெரும் பேறு கிடைக்கிறது. ஆக இதை அப்படியே பெண்கள் தொடர்பாக சிந்திக்கின்ற பொழுது நாம் மாற்றியும் சொல்லலாம். எந்த ஒரு பெண் கற்புடைய, மேன்மையுடைய, சிறப்புக்குரிய ஒரு ஆணை கணவனாக பெற்றிருக்கிறாரோ அந்த பெண்ணும் இரவாத உடம்பு உடையவர் என்றும் இங்கு நாம் சொல்லலாம். அதனால்தான் தான் ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். பாவலர் அப்படி எழுதியிருக்கிறாரு. ஆனால் அது மாற்றியும் பாடலாம். கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று பாடலாம். ஆக கணவனோ மனைவியோ அவர்கள் ஒருவர் ஒருவருக்கு கிடைக்க பெற்றிருக்கிற அந்த சிறப்பு மிக்க வாழ்க்கை துணை, அந்த வாழ்க்கை துணையாக இருந்தாலே போதும் அவர்கள் புகழ் உடம்பு பெற்றவர்கள். எவ்வளவு பெரிய சிறப்பு! அதான் வள்ளுவர் ஒன்றையும் மிக நேர்த்தியாக வலிமையாக பதிவு செய்வார். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. அதாவது எதுதாயா இல்லை? வீட்டில் இருக்கிற அந்த மனைவி மாண்புக்குரிய ஒரு பெண்ணாக அங்கு இருக்கிறார் என்றால் எதுதான் இல்லை? எல்லாமே இருக்கிறது. ஆனால் ஒருவேளை அவர் மாண்புக்குரிய பெண்ணாக இல்லை என்றால் என்னதான் இருந்து என்ன பயன்? ஒன்றுமே இல்லை என்பதுதான். இது இல்லதென் இல்லவள் என்று சொல்கிற இடத்தில் இல்லதன் இல்லவன் என்றும் நாம் சொல்ல வேண்டும். இரண்டு பேருக்குமே தான். அத்தகைய முறையில் இங்கு புகழ் உடம்பு எல்லாருக்கும் நிலைத்து நிற்க வேண்டும். அதில் நாம் வேறு எந்த வகையிலுமே ஏமாற்றம் அடைந்து விடக்கூடாது. புகழ் உடம்பை அடைந்த புனிதர்கள் பலர் உண்டு. அந்த புனிதர்களுடைய அந்த வாழ்க்கை நிலையில் இங்கு உயர்வதற்கு வாழ்க்கை துணையாக அமைய பெற்றிருக்கிறவர்கள் அத்தகைய வாழ்க்கை துணையை பெற வேண்டும். இங்கு கண்டதும் காதல், அல்லது ஏதோ ஒரு வகையில் உணர்ச்சி வயப்பட்ட ஒரு தன்மை, அல்லது கையில் ஜாதி கயிறை கட்டியவுடன் அந்த ஜாதியின் அடிப்படையில் ஏற்படுகின்ற ஒரு இணக்கம், இவையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு இங்கு கணவன் மனைவி ஒருவருடைய இயல்புக்கேற்ப அங்கு இணைந்து பொருந்தி வாழ்கின்ற, ஒருவரை தேற்றி உயர்த்தி உயர் பண்போடு உயர்த்துகின்ற அத்தகைய வாழ்க்கை துணைகளாக அமைய வேண்டும். அது கடவுள் கொடுத்த வரம். அங்கு கடவுள் கொடுக்காத, கடவுள் விரும்பாத ஒன்றை அது கடவுள் தந்துதான் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றிக்கொண்டு கடவுளையும் அங்கு ஒரு பொய்யராக நிலைநிறுத்தி விடக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இன்று ஒரு தனித்தமிழ் சொல்லை நாம் ஆய்ந்து பார்க்கலாம். மாசில். முன்னால் ஒரு இலக்கியத்தில் ஒன்று வரும் தானே,
மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் அப்படியே போகும் பார்த்துக்கிடுங்க. அதில் மாசில், அது என்ன மாசில்? மாசில் என்றால் வேறொன்றும் இல்லை, மாசு இல்லாத. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஆக கேடில்னா கேடு இல்லாத. அதனால்தான் அன்பினில் பிறந்த இறைகுலம் அப்படி பாட்டு வரும். அன்பில் பிறந்த இறைகுலமே பாடலை. அன்பில்னா ஒருவேளை அன்பு இல்லாத இறைகுலம் என்று கூட பொருள்படுத்தப்பட்டுவிடும். இந்த வகையில் தான் மாசு இல்லாத. இதுல சமஸ்கிருத சொல் என்னவாக இருக்குது? அமலா, அமலன், அமலி. அது என்ன? மலா. மலா என்பது தீட்டு, தீங்கானது அல்லது தேவையில்லாதது. என்றால் அது எதிர்ப்பதமாக இருக்கிறது, அது தமிழ் இல்லை. ஆனால் இல் என்று கடைசியில் வருகிற அந்த சொல் மிக அருமையான தமிழ். ஆக மாசில், நாமும் மாசு இல்லாதவர்களாக இருப்போம். அதற்கெல்லாம் இங்கு உறுதியேற்றுக்கொண்டு கடவுளுக்கு திருவிழமானால் நாளை மீண்டும் திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. ஒரு ஃபேமிலியோட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ ஏற்படும் நன்மைகள் எவ்வளவு இருக்கு தெரியுமா அப்படின்னு தான் இந்த நாள் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்ததா என்னன்னா, இன்னைக்கு நம்ம நிறைய நல்ல விஷயங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறது எல்லா பெற்றோருக்கும் ஒரு விஷயமா இருக்குது. ஆனா அது எப்படி கற்றுக் கொடுப்பது அப்படிங்கறதான் தெரியாமலும் இருக்கு டவுட். சில நேரங்கள் அடிச்சு சொல்லித்தரதோ, சில நேரங்கள் பயங்காட்டி சொல்லித்தரதோ, அப்படிதான் நம்முடைய வழக்கமாக வைத்திருக்கோமே தவிர எது சரியான வழியோ அதை நாம் பின்பற்றுவதே கிடையாது. ஒரு குழந்தைக்கு ஒரு பயத்தை காட்டி ஒரு விஷயத்த நம்ம டீச் பண்றோம் அப்படின்னா, அந்த பயம் அந்த குழந்தையோட உணர்வுல இருக்கிற வரைக்கும் தான் அந்த குழந்தை அந்த விஷயத்த என்ன பண்ணும், கற்றுக்கொள்ளும், அதை செய்யும். நாளைக்கு அந்த பயம் போயிருச்சு அப்படின்னா அந்த விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு என்ன பண்ணிடும், தள்ளி விட்டு போயிடும். ஐயோ அம்மா அடிச்சிருவாங்க, அப்பா அடிச்சிருவாங்க உருட்டி மிரட்டுற வரைக்கும் ஓகே, அது நீங்க காரியத்தை சாதிச்சுக்கலாம். அப்பாட்டே அம்மாட்டே ஒரு இடம் அடி வாங்கிச்சா இவ்வளவுதானே அடி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எத்தனை இந்த பக்கம் அடி, இந்த பக்கம் அடி அப்படின்னு என்ன பண்ணும், நீங்க அடிச்சு முடிச்சு பெட்ரோல் தான் என்னன்னா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்கணும். குழந்தை அது வாட்டி ஜாலியா என்ன பண்ணும், அது வாங்கிட்டு போவோம். நம்ம அதுக்கும் வேற என்ன பண்ணும், திட்டுவோம். எருவ மாட்டை அடிச்ச மாதிரி அடிக்கிற மாதிரி கொஞ்சமாச்சும் சூடு சொரணை இருக்கா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பெட்ரோல் திட்டுவாங்க. இது வந்து ரைட் வே ஆஃப் டீச்சிங் கேட்ட நிச்சயமா கிடையாது. ஒரு நல்ல கேரக்டர், நல்ல ஒரு குணாதிசயங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை குழந்தைகள் கற்றுத்தர வேண்டும். வேணால் குடும்பத்தினோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த விஷயத்த நாம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டும். ஒரு காணொளி காட்சி இணையதளத்துல பார்த்தது. ஒரு நல்லா இருந்தா அந்த குழந்தைக்கு ஒரு 1.5 வயது, அந்த 1.5 வயதுக்கும் கம்மியான ஒரு குழந்தை தான், இந்த நிக்கக்கூடிய பருவம், பிடிச்சு நிக்கக்கூடிய. அப்போ அந்த டைம் வந்து அந்த பாத்துருப்பீங்க இல்லையா காணொலி காட்சி, ஒரு அம்மா வந்து அந்த பேம்பஸ் அந்த டைப்பர் வந்து ரிமூவ் பண்ண உடனே அவங்க அப்பா என்ன பண்ண, கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடுவாங்க. இது வந்து ஒரு டைம் 2 டைம்ல ரெகுலரா நடக்கக்கூடிய விஷயம். அந்த குழந்தை நடக்கக்கூடிய அந்த பருவத்தை அடைகின்ற பொழுது அன்னைக்கு அப்பா இருக்க மாட்டாரு, அம்மா டைப்பர் கட்டுவாங்க, இந்த குழந்தை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, டஸ்ட்பின்ல போடுவாங்க. இது வந்து ஒரு வீட்டுல நடந்த ஒரு விஷயம். இது வந்து ஸ்கிரிப்டடோ இல்ல எடிட்டடோ இல்ல அனிமேட்டடோ இல்ல ஏஐயோ எதுவுமே கிடையாது. ரியலா நடந்த ஒரு நிகழ்வை ஒரு வீடியோ எடுத்து அதை போட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்போ இப்படிதான் குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை என்ன பண்ண முடியும், கற்றுக் கொடுக்க முடியும். நாமும் அதே நேரங்கள் குழந்தைகளிடமிருந்து நல்ல விஷயத்தை என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ளவும் முடியும். அப்போ இதை ஒரு கிவ் அண்ட் டேக் அப்படிமாங்க, கொடுத்து பெற்றுக்கொள்வது. ஸோ அப்போ அந்த கொடுத்து பெற்றுக்கொள்வதை எப்போது நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடும் பொழுதுதான். இன்னும் தொடர்ந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸில் நெக்ஸ்ட் எபிசோட் தானாக வரும். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் நெக்ஸ்ட் சாப்டரை யார் எழுதுகிறார்கள்? இந்த ஒரு எபிசோடு மட்டும் இல்ல இன்னொரு எபிசோடு மட்டும் என்று சொல்லி அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் எத்தனை மணி நேரம் மறைந்து விட்டது என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பிஞ்ச் வாட்சிங் என்பதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பிஞ்ச் வாட்சிங் என்பது ஓய்வா அல்லது நம்மை அடிமைப்படுத்தும் தூண்டிலா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? லூக்கா 12:16 முதல் 20 வரை. செல்வனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன் என்று தொடங்கும் இயேசுவின் உவமையில் உள்ள மனிதன் தனக்கு நீண்ட ஆயுள் இருப்பதாக நினைத்து கொண்டான். பிஞ்ச் வாட்சிங், அதாவது தொடர்ந்து நாம் காணொளிகளை பார்க்கும் பொழுது நாம் இதே மனநிலையில் தான் இருக்கிறோம். பிறகு பார்க்க வேண்டும் என்பதற்காக பல எபிசோடுகளை நமது பிளே ஸ்டோரில் சேமித்து வைக்கின்றோம். இந்த ஒரு எபிசோடு மட்டும், இந்த முறை மட்டும் என்று ஆரம்பித்து விடியற்காலை வரை நாம் தொடர்ந்து வெப் சீரிஸ்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரத்தின் மதிப்பையும் அது நம் கையை மீறி போவதையும் நாம் உணர்வதே இல்லை.
அந்த செல்வந்தன் நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திரு என்று தனது உடல் இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது போல பிஞ்ச் வாட்சிங் என்பது மனிதர்களுக்கு ஒரு விதமான மன ரீதியான பெருந்தீனி என்று சொல்லலாம். இயேசுவின் ஓமையில் செல்வந்தன் தானியங்களை சேமித்து வைப்பதில் மகிழ்ச்சி கண்டான். இன்று நாமும் தொடர் வீடியோக்களை நுகர்வதில் திருப்தி தேடுகிறோம். ஆனால் அந்த திருப்தி தற்காலிகமானது என்பதை அருள்வாக்கு பகுதி தெளிவுபடுத்துகிறது. பிஞ்ச் வாட்சிங் என்பது ஒரு தொலைக்காட்சி தொடர் அல்லது OTT தொடர்களின் எபிசோடுகளை வரிசையாக தொடர்ந்து பார்க்கும் ஒரு செயலாகும். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், Z5, ஹாட்ஸ்டார் போன்ற OTT பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு இந்த பிஞ்ச் வாட்சிங் என்ற தொடர் பார்வை முறை அதிகமாக பேசப்படுகிறது. அன்றாட சவால்களை எதிர்கொள்ளாமல் யதார்த்த வாழ்விலிருந்து தப்பிச் செல்லவே இன்றைய இளைய தலைமுறையினர் இத்தளங்களை விரும்புகின்றனர் என்று சொல்லலாம். அதற்கு ஒரு வடிகாலாக இந்த பிஞ்ச் வாட்சிங் முறைகளை அவர்கள் பயன்படுத்துகின்றனர். மிகவும் விளையாட்டாகவும் பொழுதுபோக்கிற்காகவும் தொடங்குகின்ற இந்த இடைவிடா தொடர் பார்வை பிஞ்ச் வாட்சிங் மெதுவாக அடிக்ஷனாக ஒரு போதையாக மாற அது வாய்ப்பளிக்கின்றது. சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத் என்னும் இடத்தில் 3 சிறார்கள் அவர்களின் பெற்றோர் அவர்களை கொரிய நாட்டு தொடர்களை பார்க்க அனுமதிக்காததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் வாழ்ந்த அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டனர் என்ற செய்தி பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இணையவழி தொடர்களின் ஒவ்வொரு எபிசோட் முடிவிலும் ஒரு சஸ்பென்ஸ், அதாவது கிளிஃப் ஹேங்கர் வைத்திருப்பார்கள். அதனால் நாம் நினைத்தாலும் நம்மால் நிறுத்த முடிவதில்லை. இந்த பிஞ்ச் வாட்சிங்கின் தீவிரத்தன்மை என்பது உறவுகளிலிருந்து அல்லது உறவினரிடமிருந்து ஒருவரை தனிமைப்படுத்துகின்றது. தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்ற உளவியல் பிரச்சனைகளை வருவிக்கின்றது. யூடியூப் அல்லது நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற தளங்களில் ஒரு வீடியோ முடிந்ததும் அடுத்த வீடியோ தானாகவே தொடங்கும்படி அமைக்கப்பட்டிருக்கும். இதுவே நம்மை தூங்க விடாமல் அடுத்தது என்று பார்க்க வைக்கும். எனவே செட்டிங்ஸில் சென்று ஆட்டோ பிளே நெக்ஸ்ட் வீடியோ என்ற வசதியை நீங்கள் ஆஃப் செய்ய வேண்டும். புத்தகம் வாசிப்பது, உடற்பயிற்சி செய்வது போன்ற வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே மொபைலை தூரமாக வைப்பது, அதாவது டிஜிட்டல் டீடாக்ஸ் செய்து கொள்வது மிகவும் நல்லது. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் மட்டும் என்று சொல்லிக்கொண்டே இரவு முழுவதும் பார்ப்பதை தவிர்க்க சுய கட்டுப்பாடுகளை வகுத்து கொள்ள வேண்டும். சிறார்கள் இத்தகைய பிஞ்ச் வாட்சிங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை பெற்றோர்கள் அன்புள்ளத்தோடு ஆற்றுப்படுத்தி வழிநடத்திட வேண்டும். பிஞ்ச் வாட்சிங்கிற்கு மாற்றான படைப்பாற்றலோடு கூடிய செயல்பாட்டிற்கு சிறார்களை ஊக்குவிக்க பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முன்வர வேண்டும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரும் அந்த செல்வந்தனுக்கும் நவீன கால பிஞ்ச் வாட்சிங் பழக்கத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமை மிகவும் ஆழமானது. அந்த செல்வந்தன் தனது தானிய களஞ்சியங்களை நிரப்புவதில் திருப்தி தேடினான். நாமோ நமது மனதை காட்சிகளாலும் தகவல்களாலும் நிரப்ப பார்க்கிறோம். அவன் என் நெஞ்சே நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திரு என்றது போல நாமோ இன்னும் ஒரு எபிசோடு பார்த்தால் மனத்திற்கு திருப்தியாக இருக்கும், இன்னும் ஒரு எபிசோடு என்று நாம் போய்கொண்டே இருக்கிறோம். அவன் சேர்த்த தானியங்கள் அவனை காப்பாற்றாதது போலவே நாம் சேர்த்து வைக்கின்ற இந்த வீடியோக்களும் பிளேலிஸ்டுகளும் நம்மை ஒருபோதும் அமைதிக்கு இட்டு செல்வதில்லை. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பு, அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு பேசிட்டு இருக்கிறோம். குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். அது ஏன் அப்படின்னா அதில் அடுத்து என்ன சொல்றாங்க? நம்ம இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னா மாசம் மாசம் ஒரு EMI கட்டுறதோ இல்லை நம்மளுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கமிட்மெண்ட்டை நோக்கி ஓகே மாசமானா இதை நம்ம கொடுத்துடணும், மாசமானா இதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த ஒரு நம்மளுக்குள்ளேயே ஒரு வற்புறுத்துதல் இருக்கும். நம்ம அதை செய்யணும், போகணும்னு. அந்த மாதிரி நம்ம குடும்பத்தோட நேரம் செலவிடக்கூடாது. இந்த மாதிரி ஓகே நம்ம இந்த வாரம் வந்து கமிட் பண்ணியிருக்கோம், இவங்களை எப்படியாவது கூட்டிட்டு போய் அங்கே தள்ளிடணும், ஏதோ கூட்டிட்டு வந்து இப்படி விட்டுறணும். அப்படி இல்லாமல் உண்மையாக மகிழ்ச்சியாக அவங்களை வந்து நம்ம கூட இருக்கிறதுக்கு அவங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்க கூட நம்ம நேரம் செலவிடுற போது நம்ம ஹாப்பியா இருக்கணும். அப்படி அந்த உண்மையான அன்போடு அது நேரம் செலவிடுறப்போ அந்த உண்மையான மகிழ்ச்சி, அதோடைய நிறைவு அங்க கிடைக்கும். கண்டிப்பா உண்மையான மகிழ்ச்சியும் நிறைவும் குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடுகின்ற பொழுது கிடைக்கும். அது எப்படி செலவிடணுங்கிறது நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு கடமைக்காகவோ இல்ல வந்து ஒரு கட்டாயத்தின் பேரிலோ செய்கின்ற பொழுது அந்த உண்மையான மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்குமானா அங்க நம்ம ஃபர்ஸ்ட் பால்லே அவுட்.
ஏன்னா நமக்கு வந்து அங்கே ஒரு கட்டாயம் அப்படிங்கிற ஒரு விஷயமோ இல்லை நான் இதை விருப்பத்தமாக செய்கிறேனோ அப்படிங்கிற அங்கேயே என்ன பண்ணியாச்சு, அவுட் ஆயாச்சு. அப்படிங்கிற மகிழ்ச்சி கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நெகட்டிவாக நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் அதை மாற்றி நான் பாசிட்டிவாக என் டைம் ஃபேமிலியோட நான் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப எனக்கு இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பி ஒரு ஆள் தன் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியோட நேரத்தை செலவழிக்க முடிகிறதோ அவரால் உண்மையான மகிழ்ச்சியும் மன நிறைவு பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் என்னென்ன பெற்றுக்கொள்ள முடியும்ன்றது நம்ம தொடர்ந்து பேசலாம். அஜய், பார்த்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம ஏற்கனவே பேசின அந்த ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம பேசுகிறோம். உங்களுக்கு இதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த பொருள்லாம் அழுகாமல் இருக்குதோ, உதாரணத்துக்கு பருப்பு வகைகள், சிறுதானியங்கள், அவல், எண்ணெய், பொடி, இந்த மாதிரி பேஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஏற்றுமதியாளர்கள் அப்படின்னு போட்டிங்கனாலே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் போய் பேசலாம். உங்கள்கிட்ட என்ன ரேட்டுக்கு வாங்கிக்கிறாங்க, என்ன ரேட்டுக்கு நம்ம விற்பனை பண்ணுறாங்க, எந்தெந்த பகுதிக்கு விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம பண்ண முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் வெளிநாடுகளோட தேவை என்ன, அவங்களுக்கு எது பிடிக்கும், எது ரொம்ப தேவைப்படுது, அது தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்குங்க, நம்ம நொங்கு இருக்குது பார்த்தீங்களா, பனை மரத்துலேருந்து வரக்கூடிய நொங்கு வேணும், அது நம்மகிட்ட எடுத்த மாதிரியே வேணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன தொழில்நுட்பம் இருந்தால் அதை ஒரு இடத்துல பேக் பண்ணோம்னா அது அப்படியே கிடைக்கும். ஒன்று மேலே இருக்கக்கூடிய கோட்டிங்கோட போகலாம், அல்லது எடுத்துகிட்டு நொங்கை மட்டும் கொண்டு கொடுக்கலாம். அல்லது அதுவும் கெட்டு போகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு பாயாசமாக பண்ணி அதை அனுப்பலாம். அது எப்படினாலும் அவங்களுக்கு அந்த பொருள் வேணும், அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி சிறுதானியம், அதாவது சிறுதானியத்தில் திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, கம்பு, சோளம் இப்படி இருக்குன்னா அதை எப்படி கஞ்சியாக மாற்றுறது, கூழாக மாற்றுறது, அல்லது அதுக்கான பொடிகள் எப்படி பண்ணுறது, இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த தெரிந்த விஷயங்களை முறையான பேக்கிங் போட்டு பார்க்க அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு இதை நம்ம வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியும். ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்க 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 நம்ம நெருங்கிடுவோம். அவநம்பிக்கை இருக்கக்கூடாதுங்க. ஒரு சில விஷயங்களில் ஒரு சில ஏஜென்சிஸ் இருக்காங்க. அவங்களாம் எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 100 ரூபா பொருளை நீங்கள் அனுப்புகிறீங்க. நீங்கள் இங்கேருந்து 100 ரூபா பொருளை அனுப்புகிறப்பயே அங்கே யார் வாங்குறாங்களோ அவங்க அந்த 100 ரூபாவை எடுத்து நடுவில் ஒரு ஏஜென்ட்டுக்கு போட்டுருவாங்க. உங்கள்கிட்ட இருந்து இந்த 100 ரூபா பொருள் அவங்கள்ட்ட போய் சேர்ந்த உடனே இந்த நடுவில் இருக்கிறவர் உங்களுக்கு அந்த 100 ரூபாயை கொடுத்துருவார். இந்த மாதிரி ஒரு சில அமைப்புகள் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு எந்த விதத்துலையும் பணம் கெட்டுடாமல் உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. யார் இந்த ஏற்றுமதி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, இந்த காய்கறிகள், பழங்கள் இது பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அழுகி போகிற பொருளில் நமக்கு கப்பலில் போகிறப்பையும் சரி, விமானத்தில் போகிறப்பையும் நிறையா தொல்லைகள் இருக்குங்க. அதே மாதிரி பூ சம்மந்தப்பட்ட இதை அனுப்பணும் அப்படின்னாலுமே அதற்கான கவனங்கள் கொஞ்சம் அதிகமாக தேவை. ஆனால் பண்ண முடியும், எல்லோரும் பண்ணிட்டு தானே இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, மதுரையை சுற்றி 5லேருந்து 6 மல்லிகை பூவை வெளிநாடுகளுக்கு தினசரி துபாய்க்கும் சிங்கப்பூருக்கும் இதுக்கு லண்டனுக்கும் அனுப்புறதுக்கு கம்பெனிகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கம்பெனிகளில் நம்ம போய் பார்த்து அவங்க எப்படி பண்ணுறாங்க, அந்த தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுட்டு நம்மளை அதை மாதிரி செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி வெளிநாடுகளில் நம்ம இந்தியர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அவங்களோட தேவையும் அதிகமாக இருக்குது. நம்ம கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி இல்லாதனால என்ன ஆகும்னா, அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா எது கிடைக்குதோ அதை விற்பனை பண்ணுறாங்க. இன்னும் ஒரு விதத்தில் சொல்லப்போனால், ஒரு சில வகையான பழங்கள், உதாரணத்துக்கு பலாப்பழம். இப்போ இந்த பலாப்பழத்தை எந்த நாடுகள் விரும்புது, எந்த நாடுகளுக்கு ஏற்றுமதியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு
அதில் இப்போ உதாரணத்துக்குங்க பண்ருட்டியிலே வந்து அதிக இனிப்புத்தன்மை உள்ள சாக்லேட் பலான்னு சொல்லக்கூடிய வகை மரங்கள்லாம் இருக்குது. மொத்தமே வந்து 10 மரமோ என்னமோ இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மரங்கள். அதுக்கு அடுத்து பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, BRIX, பிரிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு. இப்போ நம்ம நார்மலாக சாப்பிட்றது 18ங்க, அந்த சாக்லேட்டுங்கிறது 42. நம்ம 42 வேணாம், ஒரு 33 இருக்கிற மாதிரி என்ன இருக்கோ அதை வந்து நம்ம எப்படி ஏற்றுமதி பண்ண போகிறோம். அப்போ அதோடைய தரம் தெரிந்து அதை ஏற்றுமதி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து இதை நான் இந்த பேச்சை பேசுகிறப்போ உங்கள் மனசுக்கு என்ன தோணும்னா, இது கண்டிப்பாக என்னால் முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. இன்றைக்கும் அது ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஏற்றுமதி சார்ந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியணும். தெரிஞ்சால் போதுங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சரிங்களா? சந்தேகங்கள் இருந்தால் கீழே நம்பரில் கேளுங்க, நம்ம இது குறித்து பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம குடும்பத்தோட நேரம் செலவிடும் பொழுது ஏற்படும் நன்மைகளில் என்ன தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அடுத்ததான் என்ன நன்மை கிடைக்கும், ஏன் குடும்பத்தினர் நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நேரத்தை வீட்டுக்கான நேரத்தை எப்படி கொடுக்கறது, வேலைக்கான நேரத்தை எப்படி கொடுக்கறது, பல நேரங்கள் எல்லாமே என்ன பண்றோம்னா மாத்தி பண்ணி அலுவலகத்திலேயே நல்ல பேர் எடுக்கிறது கிடையாது, குடும்பத்திலேயே நல்ல பேர் எடுக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் பயங்கரமான சிக்கல் தரக்கூடிய இடியாப்ப சிக்கல் போல ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண தெரியாம. கண்டிப்பா இதை வந்து குடும்பத்தினரோடு நேரத்தை சரிவர செலவிடுகின்ற பொழுது இதையும் பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, அந்த குடும்பத்தினோட நேரத்தை செலவிடுகின்ற பொழுதுதான் அப்ப கணவன் மனைவி மனசு விட்டு பேச முடியும். ஒருவேளை 2 பேருமே வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கின்ற பொழுது மனைவியோட வேலை பார்க்கக்கூடிய தளம் எப்படி இருக்கு, என்ன ஏது, அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் என்ன, சினாரியோ என்ன, என்வாயர்மெண்ட் என்ன கணவனுக்கு தெரியாது. கணவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் என்வாயர்மெண்ட் சினாரியோ என்ன மனைவிக்கு தெரியாது. பேசுகின்ற பொழுதுதான் அந்த 2 பேரோட சினாரியோ ஒருத்தர் தெரிஞ்சுக்கோங்க. பிள்ளைகளோட பேசும்போது எங்க அப்பா இப்படி வேலை பார்க்கறாரு, எங்க அம்மா இப்படி வேலை பார்க்கறாங்கன்னு பிள்ளைங்க என்ன பண்ணும் தெரிஞ்சுக்கும். பிள்ளைங்க பேசுறதை கேட்கின்ற பொழுதுதான் அது ஸ்கூல்ல என்னென்ன விஷயத்த தெரியும். எனக்கு நிறைய பெற்றோர்களுக்கு, அது குறிப்பா தந்தைமார்களுக்கு தன்னுடைய குழந்தை என்ன படிக்கணும் யாருக்கும் தெரியல. அவங்க என்ன படிக்கிறான், பையன் என்ன படிக்கிறான், பொண்ணு என்ன படிக்கிறான்னு கேட்டா இருங்க வீட்டுல கேட்டு சொல்றேன் என்ன பண்றாங்க, சொல்லக்கூடிய நிலையில் இன்னமும் இருக்கத்தான் செய்யறாங்க சில பேர். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இதை நாம் ஒன்றாக செலவழிக்கின்ற பொழுது அப்போ ஒருத்தருடைய நேரம், ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைல் ஒருத்தரால புரிஞ்சிக்க முடியும். அப்போ திடீர்னு ஏதோ ஒரு டூர் பிளான் பண்றோம், திடீர்னு அது என்ன ஆயிருது, கேன்சல் ஆயிருது. அப்போ ஏன் கேன்சல் ஆச்சு அப்படிங்கிற ரீசனை, இப்போ கணவர் சைடு ஏதோ திடீர்னு வேலை வந்துருச்சு, சடன் ஒர்க், இதை மாற்றவே முடியாது, நான் தான் போய் அதை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற சூழல் இருக்கின்ற பொழுது அவங்க பிளானை என்ன பண்றாங்க, கேன்சல் பண்றாங்க. அப்போ அந்த மனைவியும் சரி அந்த குழந்தைகளும் சரி என்ன பண்ணுவாங்க, எளிதில் புரிந்து கொள்வார்கள். ஓகே, அவங்க ஆஃபீஸில் இது அடிக்கடி நடக்கும், இந்த ஒர்க் அவரால் தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும், ஒன்றும் பிரச்சனை. இன்னைக்கு போகிறத 2 வாரம் கழிச்சோ இல்லை 2 நாள் கழிச்சோ இல்லை அடுத்த மாசத்துல என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வு என்ன பண்ணும் பெற்றுக்கொண்டு. அப்போ இந்த ஒரு மகிழ்ச்சி குடும்பத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புரிந்துணர்வு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸோ பிரச்சனையோ எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் அவங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், புரிந்துணர்வுலாம் இல்லாததுனாலதான் வேலை பார்க்கக்கூடிய தளத்திலையும் ஒழுங்கா வேலை பார்க்கறது கிடையாது, வீட்லயும் ஒழுங்கா நேரத்தை என்ன பண்றது கிடையாது, செலவிடுவது கிடையாது. அதை திருத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா திருத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாமே, பார்த்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சம்மர்ல என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போ வேநீர் கட்டி, பாயில்ஸ் வரும், அப்புறம் பைல்ஸ் வரும்னு சொன்னோம், அதிகமாகும்னு சொன்னோம், அம்மை நோய் கூட வரும், அப்புறம் தண்ணி மாற்றத்தினால குடல் அம்மை, டைஃபாய்டு, அதே போல பாடி ஹீட்னால இன்னைக்கு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் இந்த தொண்டை அம்மை, புட்டாளம்மைன்னு சொல்லுவாங்க, மம்ஸ் சொல்லுவாங்க, தட்டம்மைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் நரம்பு அம்மை, ஹெர்பிஸ், இது போல பல வகையான அம்மைகள் வரும். இந்த நரம்பு அம்மை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா, அந்த நரம்புகள் எப்படி ஓடிட்டு இருக்கோ அதுல உங்களுக்கு முதல்ல சின்ன சின்ன முத்துகளாக ரொம்ப சின்ன டாட்டா லேசான ஒரு கொப்பளம் மாதிரி தெரியும். ஆனா வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், எரிச்சலும் இருக்கும். முக்கியமா டயபெட்டிக் பேஷண்ட்க்கு இது அதிகம் வர வாய்ப்பு உண்டு. வந்தாலும் சீக்கிரம் எளிதில் குணமாகாது. ஆனா அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். நம்ம ட்ரீட்மெண்ட்ல அதுக்கெல்லாம்
மெடிசன்ஸ் இருக்கு, டயட் இருக்கு. அதே நம்ம இன்னைக்கு பேசலாம். கண்டிப்பா. பொதுவா இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ், இப்ப மேடம் சொன்னது இந்த நரம்புகள்ல வரக்கூடிய அம்மை, இதுக்கு வந்து பாருங்க ஹெர்பிஸ் சோஸ்டர் வைரஸ் ஒரு காரணம்ங்க. பொதுவா நம்மளுக்கு சின்ன வயசுலயே கூட வந்து பாத்தீங்கன்னா அம்மை போட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்ப குணமாயிட்டு இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மை போட்டிருக்கோம், 15 வருஷத்துக்கு முன்னாடி அம்மை போட்டிருக்கோம். அந்த கிருமிகள், அந்த வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா நர்வ்ஸ்ல டார்மெண்டா இருக்கும், அமைதியா இருக்கும். எப்ப கண்டிஷன்ஸ் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கும், ஆனா இருக்கிறது தெரியாது. அதனாலதான் திரும்பி அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, எப்ப கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும், இந்த அதிகப்படியான வெயில், நம்ம பாடியினுடைய அதிகப்படியான ஹீட், இல்ல நம்மளுக்கே டயபெட்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸும் சர்க்கம்ஸ்டன்சஸும் ஃபேவரா இருக்கும் போது அது ஃபிளேர் அப் ஆகும். ஃபிளேர் அப் ஆகும்போது ஒரு சைடு தான் வரும், 2 சைடும் பெரும்பாலும் வர்றதில்ல. ஒரு சைடு, முக்கியமா இந்த விலா எலும்புகளாண்ட, தொடையாண்ட, கழுத்து பகுதியாண்ட, இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கூறு மாதிரி குட்டி 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 பாயில்ஸ் மாதிரி வரும். அதுல நெசர் எல்லாம் கொக்கவே கொக்காது, ரொம்ப முத்து முத்தா இருக்கும். இது வந்து பாருங்க பயங்கரமான எரிச்சல் வரும், பயங்கரமான வலி வரும். இதோட தான் பேஷண்ட்ஸ் வருவாங்க இல்லைங்களா? லேசா அரிப்பு கூட இருக்கும், ஆனா எரிச்சல் தான் அதிகமா இருக்கும். வலியும் ரொம்ப கொடுமையா இருக்கும். சிலருக்கு எல்லாம் வந்து கண்ணுல வந்திருக்கு, காதுல வந்திருக்கு, நாக்குல கூட வந்திருக்கு. இதெல்லாம் வெரி ரேர். இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு. ஒரு 2 வீக்ஸ் ஃபாலோ பண்ணாலே நல்லா ஆயிடும். ஆனா ஒரு 2-3 மந்த்ஸ் நம்ம மெடிசன்ஸ், டயட் 100% ஃபாலோ பண்ணுவோம். அதாவது காரம், புளிப்பு, மசாலா, நான்வெஜ் இந்த உணவுல கட் பண்ணணும். பாடிக்கு ஹீட் உள்ள பொருட்கள் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. இளநீர், மோர், நன்னாரி சர்பத்து இதெல்லாம் எடுத்துட்டு, வெந்தயம், நிறைய விஷயங்கள் இருக்கு. டயட் அது டயபெட்டிக் பொறுத்து, அவங்க என்ன கண்டிஷன்ல வராங்க பேஷண்ட், அதை பொறுத்து டயட் கொடுக்குறோம். மேல அப்ளை பண்றதுக்கு ஆயின்மெண்ட் இருக்கு, கிரீம்கள் இருக்கு. அது இல்லாம வீட்லயும் நம்ம என்ன மஞ்சள் கூட அப்ளை பண்ணலாம், பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் கடைபிடிக்கும் போது இது வந்து நம்ம சிஸ்டத்தை ஆயுஷ் முறைப்படியே இது குணமாக்கக்கூடியது தான். இது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை வேணும்னா எங்க தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடுதல் ஏன் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி அதில் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? நம்ம நிறைய பேசியிருப்போம். அதாவது ஒரு குழந்தை வந்து தெரியாம ஒரு தவறு செஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து வீட்டில் வந்து சொல்ற அளவுக்கு அதுக்கு அந்த இடத்துல உரிமை கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை அந்த இடத்துல வந்து காது கொடுத்து கேட்கப்பட்டிருக்கா, அதுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கா, இடம் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றப்போ பல இடத்துல கேள்விக்குறிதான் இருக்குமே. எதனால அப்படின்னா அவங்க வந்து சொல்றப்போல நம்ம அதை காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டோம். இப்போ அந்த குழந்தை அந்த இடத்துல எதாவது பயப்படும். ஸோ அது வந்து தவறான ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கும் இல்லையா? இப்படி இல்லாமல் ஒரு குடும்பத்துல அந்த மாதிரி நேரம் செலவிடுறப்போ அதிகமான அந்த உறவுகளுக்குள்ள என்ன ஏற்படும்னா நம்பிக்கை ஏற்படும், ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படும். ஸோ இதை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா போதும், அந்த குடும்பத்துல இருக்க அந்த மகிழ்ச்சி அப்படின்றது எல்லைக்கு அப்பாற்பட்டே போய் வந்துடும். கண்டிப்பா இன்னைக்கு நிறைய ஷேரிங் இல்லை அப்படின்னா விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய குழந்தைகள் பெற்றோரோடு மனம் திறந்து பேசுவதில்லை அப்படின்னா காரணம் தான் நான் சொன்னா திட்டுவாங்க, இல்ல சொன்னா அடிப்பாங்க, இல்ல நான் சொன்னா மறுப்பு சொல்லுவாங்க. ஆமா, நம்ம கேட்கறதுக்கு ரெடியாவே இல்லையே. இல்ல அப்ப இதெல்லாம் வந்து சொல்கின்ற போது அப்புறம் அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட 10 பருவத்தை அடைகின்ற பொழுது நீ என்கிட்ட பேசு, நான் உனக்கு ஃப்ரெண்டு தான் சொன்னா எப்படி அந்த ஃப்ரெண்ட்லி நேச்சர் அவங்களுக்கு வரவே வராது. ஸோ அப்படி இருக்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்கூல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொபோசல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்லாம் இல்லை, 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல தான் அந்த மாதிரி ப்ரொபோசல்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. அப்போ அதெல்லாம் நம்ம குழந்தைங்க வீட்டில் வந்து நம்ம கிட்ட சொல்லணும் அப்படின்னா நாம குழந்தைங்க கிட்ட முதல் ஃப்ரெண்ட்லியா என்ன பண்ணணும் இருக்கணும், அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை காது கொடுத்து கேட்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேட்கின்ற பொழுது அது எங்கேயும் யார்கிட்டையும் ஷேர் பண்றதுக்கு தயக்கம் காட்டினாலும் காட்டுவாங்களே தவிர, ஆனால் பெற்றோர்கிட்ட ஷேர் பண்றதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, தயக்கம் காட்ட மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் அப்படியே மடை திறந்து வெள்ளம் போல என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அது என்ன பண்ணும், பெற்றோர் மீது ஒரு நம்பிக்கை, என் பெற்றோர் எனக்கு பாதுகாப்பாக எனக்கு ஒரு செக்யூரிட்டியாக இருக்கிறாங்கிற அந்த நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் அது வந்து என்ன பண்ணும். ஸோ இப்போ இது கணவன் மனைவிக்கு இடையில அதே மாதிரி தான். அது குறிப்பாக இன்னைக்கு பணிக்கு செல்லக்கூடிய கணவன் மனைவி, இப்போ கடந்த வாரத்தில் வந்து நம்ம யோசிப்பு திருவிழா அன்னைக்கு வந்து நிகழ்ச்சி எனது மனவாழ்வு நிகழ்ச்சி பார்த்தோம். அப்போல வந்து அருத்தந்தை ஃபாதர்ஸ் எல்லாரோடைய பெற்றோர் தான் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் அருத்தந்தை அடைக்கலராஜோடைய அம்மா சொன்ன ஒரு விஷயம், அவங்க என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் நான் ஜாலியாக பேசுவேன், எனக்கு வந்து எந்த ஒரு மனதில் கள்ளம் கபடம் கிடையாது, எல்லா ஆண்களோடு இயல்பான என்ன பண்ணுவேன் பேசுவேன். ஆனால் இன்ன வரைக்கும் என் கணவர் ஒரு நாள் கூட நீயே அந்த ஆள்கிட்ட அப்படி சிரிச்சு பேசுற, அந்த ஆள்கிட்ட அப்படி பேசுறேன் என்ன பண்ண கேட்டதே கிடையாது. அந்த சந்தேகம் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை என்ன பண்ணாங்கன்னா, ஸோ அப்போ இந்த குடும்பத்தினரும் நேரத்தை செலவிடுகின்ற பொழுதுதான் கணவனுக்கு மனைவி மீதும் மனைவிக்கு கணவன் மீது அதிகப்படியான ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. என் கணவருக்கு என்ன பண்ணுவார் எனக்கு தெரியும், என் மனைவி என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த பாண்ட் என்ன ஆகும் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த வாழ்வின் உடைய அர்த்தம் அப்படிங்க. எனக்கு பல நேரங்களில் வாழ்க்கை எப்படி போகுது, ஏதோ போதுங்கிறன்னு பதில் கிடைக்கிறது இல்லையா, இதையெல்லாம் யாரெல்லாம் சரிவர செய்கிறாங்களோ
அவங்க கிட்ட போய் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட கிடைக்கக்கூடிய பதில் செமையா போதுங்க, ரொம்ப சூப்பரா போதுங்க, எக்ஸலண்ட்டுங்க அப்படிங்கிற வார்த்தையை நிறைய அடுக்கிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த வகையில் குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கொண்டதை வாழ்வாக்குவோம். நல்ல சிந்தனை. இந்த சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யார் யாரெல்லாம் விழா காண்றாங்களோ பார்க்கலாம். சிபின் ஆண்டனி இன்று தனது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அண்ணன் ஜோபி, தம்பி பிரவீன், தாத்தாக்கள், பாட்டிகள், மாமா, அத்தை, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அனுமோல், ஜான் கிறிஸ்டோபர் இன்று தங்களது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜான் வில்சன், அம்மா ஜேம்ஸ் பெல்லா, மகள் ஆல்பி ஜெஸ்லின், சகோதரர் ஜான் விஜயன், மாமனார் முத்து நாயகம், மாமியார் ரிமா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அருட்தந்தை வளனரசு இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், வேலூர் இறை மக்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாளை யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி வழி அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் ஆசி கலந்த வணக்கம். இன்று இறைவன் நமக்கு அளிக்கும் இறை ஆசீர் திருப்பாடல் 136 திருவசனம் 25. உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவூட்டுபவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. கடவுளின் பேரன்பு எல்லாருக்கும் ஆனது. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன் கதிரவனை ஒளிபரப்ப செய்கிறார். வான் மழையை பொழிய செய்கிறார். அவர் ஆழ்வார்த்து செயல்படுகிறவர் அல்ல. இவ்வாறு கடவுளின் மேன்மையையும் நன்மைத்தனத்தையும் பறைசாற்றுகிறது திருப்பாடல் 136. தீமை செய்கிற அனைவரையும் உடனடியாக இறைவன் தீர்ப்பிட்டு தண்டனை கொடுக்க வேண்டுமென்றால் இவ்வுலகில் யாருமே வாழ இயலாது. அவர் வாய்ப்புகளை வழங்கும் பேரன்பு கொண்டவராக இருக்கிறார். நமக்கு தேவை நன்றி உணர்வு. நாம் பெற்ற நன்மைகளுக்காகவும் நமக்கு அளித்திருக்கிற வாய்ப்புகளுக்காகவும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நம்மை அனுதினமும் வழிநடத்தும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவரின் ஆசி பெறுவோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரம் அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான ஒரு பாடம். நாம் குடும்ப வாழ்வில் குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். அது ஏன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். குறிப்பா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளின் கலாச்சாரத்திற்கும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்கும் சொல்லக்கூடிய விஷயமே இந்த குடும்ப உறவு தான். இந்த குடும்ப பிணைப்பு, அந்த பாண்ட் எப்படி இருக்குது. நிறைய வெளிநாடுகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 18 வயது வரைக்கும் தான் அந்த பிள்ளைங்க அந்த பெற்றோரோடு ஒன்றிச்சு வாழ்வாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு சுதந்திரமா செல்வதற்கான ஒரு உரிமை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க அந்த உரிமை இல்லைன்னுலாம் கிடையாது. அந்த உரிமை, அதே உரிமை இங்கே இருக்குது. 18 வயசு முடிஞ்சோன்னா எப்படி வாக்கு செலுத்தலாங்கிற உரிமை நமக்கு கிடைக்குதோ அதுபோல 18 வயதுக்கு பிறகு என்ன படிப்பை தேர்ந்தெடுக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஆனா வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்முடைய கலாச்சாரத்தில், நம்முடைய மரபில் இருக்கின்றது. அது எதை இன்ன வரைக்கும் கட்டி காத்து இழுத்து கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு உறவு தான். அப்போ அந்த குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடுகின்ற பொழுது வாழ்வில் எவ்வளோ விஷயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எவ்வளோ வெற்றிகளை பெற முடியும், வாழ்வில் எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்போ அதற்கு குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கொண்டதை வாழ்வாக்கும். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, அன்பு செய்வோம், இணைந்து வாழ்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.